அன்பு ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி, குலதெய்வம் நம்மோடு இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள், ஒரு சிலருக்கு பின்னால் நடக்கும் ஆபத்தினை முன்னரே சொல்லும் ஆற்றல். இந்த அபூர்வ சக்தி உடையவர்கள் யார் யார்? அந்த சக்தியை எப்படி அறியலாம்? அதனை நாம் எப்படி உணரலாம் என்பதனை பற்றி இப்பதிவின் வாயிலாக அறியலாம். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு என்றுமே நல்லது நடக்கும். மனதில் நல் எண்ணத்தோடு நல்லதை செய்ய நினைப்பவர்கள் உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பான். இப்படி உள்ளம் கொண்ட நபர்களுக்கு நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தி இருக்கும் என்பார்கள். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதனை முன்கூட்டியே அறிந்து சோதனைகளை சாதனையாக மாற்றும் சக்தி இவர்களிடம் இருக்கும். இவர்கள் எப்போதும் பிறருக்கு துன்பம் நினைக்க மாட்டார்கள். வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்று உபசரிப்பார்கள். குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க நினைப்பவர்கள். கண்களுக்கு எமனையும் அறியும் சக்தி இருக்கும் என்பார்கள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைக்கும் பத்தினி பெண்களுக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இருப்பதாக புராணங்கள் கூறுகிறது. அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்து மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதையும் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிகுறிகள் மூலம் அறிய முடியும். தன்னிடம் காசு பணம் இல்லை என்றாலும் யாராவது உதவி என வந்து கேட்டால் தன்னால் இயன்றதை செய்ய நினைப்பவர்களுக்கும் வரக்கூடிய ஆபத்து மட்டுமல்ல, குலதெய்வத்தை உணரும் சக்தியும் இருக்கும். இரக்க குணம் உள்ளவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள், பிறர் துன்பம் கண்டு கண் கலங்குபவர்கள், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய நினைக்காதவர்கள், தன் சுகங்களை தியாகம் செய்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து நடப்பவர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் போன்றவர்களுக்கு இது போன்ற ஒரு சக்தி நிச்சயம் இருக்கும். பல நேரங்கள் அவர்கள் அதனை உணர்ந்து கொண்டாலும் ஒரு சிலர் அதனை வெளியில் சொல்லுவார்கள். சிலர் சொல்ல தயங்கலாம். குலதெய்வம் வீட்டிலோ அல்லது நம்மோடு இருந்தால் சில அறிகுறிகளை மூலம் அதனை உணரக்கூடிய சக்தி இருக்கும். மற்ற தெய்வங்களை காட்டிலும் நம்மையும் நமது குலத்தையும் காக்கும் குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் உள்ளவர்களுக்கு குலதெய்வத்தை உளமாற மனம் உருகி வணங்கும் போது நமது கண்களில் நிச்சயம் கண்ணீர் வரும். குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் போது நமது சொந்த வீட்டிற்கு செல்வது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். நாம் ஏதோ ஒரு செயலில் செய்ய இருக்கும் தவறை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி நமது குலதெய்வத்திற்கு உண்டு. பல நேரங்களில் நாம் தடம் மாறி தடுமாறும் போது நமது குலதெய்வம் நம்மை காத்து நம்மை நல்வழி நடத்தி செல்லும் குருவாக செயல்படுவார். ஒரு சிலர் சொல்வார்கள், ஒரு நிமிஷம்தான் தப்பித்தேன் என்பார்கள். அந்த ஒரு நொடி பொழுதில் நம்மை காப்பது நமது குலதெய்வம். குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் அருள் பெறவும், நமக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியை பெறவும், நாம் ஆசைகளை துறந்து ஆணவத்தை கலைந்து பிறர் நலனில் அக்கறை கொண்டு நம்மை பிறருக்காக அர்ப்பணிந்து வாழ்ந்தாலே போதும். நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும். நல்லதை செய்து நன்மை அடைவோம். குலதெய்வத்தை குறைவின்றி வணங்கி குலம் தழைத்து வாழையடி வாழையாக சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.